உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஏனையின் ரோட்ல நிக்கிறோம். சரியா முருகண்டி பிள்ளையார் கோயில் கிட்ட நிக்கிறோம். ஏன் முருகண்டி பிள்ளையார் கோயில நிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அதாவது அக்கராயன் ரோட்ல வந்து ஒரு காணியன் விற்பனைக்காக வந்திருக்கு. எவ்வளவு பரப்பளவு, என்ன விலை, உறுதியா போமிட்டா என்றதை பற்றி நாங்கள் காணி உரிமையாளர்கிட்டயே வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏனையின் ரோட், அதாவது கண்டி யாழ்ப்பாண ரோட்ல தான் நிக்கிறோம். இப்ப நாங்கள் அக்கராயன் ரோட்டுக்குள்ள வந்து போறோம். வாங்க காணி உரிமையாளர்கிட்டயே போய் கேட்போம், என்ன மாதிரி விலை, என்ன மாதிரி உறுதியா போமிட்டான்றதை பற்றி மேலதிக தகவல்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து என்ன சிவன் கோயில் என்ன? முருகண்டி சிவன் கோயில். ரயில் ரோட். இது முருகண்டி தானா? எந்த இடம்? பொண்ணா இருப்பா. என்ன ரோட்டு பிரச்சனை இல்லை, தார் ரோட்டு. உன வீடு வரைக்குமே தார் ரோட்டு தானா? இது அரவிந்தர் யூனிவர்சிட்டி என்ன? கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப காணி வாங்க வராக்கள் மெயினா பாக்குறது ரோட்டு தானே. ரோட்டுக்கு பயப்பட கிரவல் ரோட்டு, அது பிரச்சனை இல்லை. இப்ப கிரவல் ரோட்டுன்றது காணி வாங்குறாங்க போட்டு உயர்த்தி விடலாம். அதுக்குள்ள இந்த ஒழுங்கா எத்தனை பேர் இருக்கிறீங்க? கூட காணி மட்டும் தானா? ஓகே ஓகே. ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை, கூட சொல்ற அளவுக்கு இல்லையே. இப்ப இதுல இருக்கிறார்கள் எல்லாரும் காசை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டா செஞ்சு கொள்ளலாம். அது இனி வருங்காலத்துல வார அரசாங்கம் செஞ்சு தந்தா தான். அது சரி. ஓகே ஓகே. ஓகே சரியா, போமா உள்ள. ஓகே, நீங்களும் வேற வீடுகள் இருக்கா? அங்கால பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு. பிள்ளையார் கோயில்ல நான் பஸ் கோட்டம் இருக்குதுல. ஓகே, அந்த பஸ் கோட்டுக்கு முன்னால ஒரு வீடு, அங்க ஒரு காணி இருக்கு. அங்க சொந்த காணி தான். அது சொந்த காணி கூட. ஓகே ஓகே. அதனால இப்ப இதுல கொஞ்சம் கடையில வச்சு நடத்தி ஒரு 2-3 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் அங்கால வந்து இது எவ்வளவு பரப்பளவுன்னா? பரப்பளவு ஒண்ணு 3/4 ஏக்கர் காணி. 3/4 ஏக்கர். 3/4 ஏக்கர். ஓகே, ஃபுல்லா கமவரம் அடிச்சிருக்கீங்க என்ன? சட்டமணி காயோட நிக்குது. ஓகே, வீடு என்ன கூட வீட்டு திட்டத்துக்கு வந்த வீடு தானா? என்னன்னா வீட்டு திட்டத்துக்கு வந்த வீடு தானா? வீடு திட்டம் வந்ததான். பிறகு நாங்கெல்லாம் கட்டினா ஃபுல்லா கட்டினீங்க? ஃபுல்லா கட்டினா. நல்லா இருக்கு. வழியாலே கொரிடோருக்கு விட்டுருக்கீங்க என்ன? எல்லாம் விட்டு இதுக்கு ஒரு கெம்பஸ்காரங்க போயிட்டாங்க. கோலுக்கு விட்டுருக்கீங்க வழியா? இங்க ரூம் அடிச்சா நல்ல வாடகை கொடுத்து கொள்ளல. இந்த இதெல்லாம் அதுக்கு தான் அடிச்சினா. அட்டாக் பாத்ரூம் அடிச்சினாங்க. நான் ரூம் எழுப்பலாம் போயிட்டு. ரூம் எழுப்பலாம் போயிட்டு. ஓகே, பொருளாதார சிக்கல் இருக்கு தானே. பெரிய கடை ஒன்று கட்டி விட்டுருக்கீங்க. இப்ப கடை கட்டுறதுக்கு ஞாபகம் காசு முடியும் போல. கடை உள்ள சாமான் கிடக்கா? கடை சாமான் உள்ள அந்த கடைக்குரிய சாமான் அப்படி தட்டெல்லாம் அடிச்சு விட்டுக்குள்ள உள்ள இருக்கு. ஆனா பொருள் இல்ல. சாமான் ஒண்ணும் இல்ல. இப்ப கடை கைவிட்டு ஒரு வருஷம் ஆகுது. இது உறுதியா போமிட்டா? உறுதிக்காணி, காய் உறுதிக்காணி. உறுதிக்காணி என்ன? காய் உறுதி. தாய் உறுதி என்ன கொஞ்சம் பெருமை கூட தான். பெருமை கூட. தாய் உறுதியோட கிடக்கு. ஒரு 100 கம கிட்ட நிக்குது. 100 கம கிட்ட நிக்குது. என்ன கம மரம் கொஞ்சம் பட்டுட்டு என்ன தண்ணி ஊத்தாம? இந்த லைனுக்கு கொஞ்சம் பட்டுட்டு. ஆக்கள் பராமரிப்பு இல்லாதால கொஞ்சம் பட்டு போயிட்டு. என்ன அங்கால யார் இருக்கிறது? அங்கால வந்து ஒரு அக்கடை காணி. இப்ப வெளிநாடு. வெளிநாட்டுல இருக்கலால இருக்கு. ஓகே, வரவே நான் கிட்டத்துல வரீங்க. வந்தேன் வண்டெல்லாம் அடிச்சு வீடெல்லாம் கட்டுறேன். ஓகே, எத்தனை தென்னை நிக்குதுன்னா? காயோட நிக்குது. முழு தென்னை காயோட தான் நிக்குது. எத்தனை தென்னை வரும்? இதுல ஒரு 25-28 மரத்துக்கிட்ட நிக்கும். 28-29 மரத்துக்கிட்ட நிக்குது. ஓகே, என்ன திடீரென்று கொடுக்கறதுக்குரிய நோக்கம் என்ன? கொடுக்கறதுக்குரிய நோக்கம் என்ன? இப்படித்தான் கஷ்ட காலங்கள் சூழ்நிலை சொல்லி கொண்டு இல்லையா? காசு கை கடிச்சா கொடுக்குறதானே. என்ன செய்யணும்? உங்களுக்கு இன்னொரு காணி இருக்கேன், அதை கொடுத்தா நீங்க ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். அதை உழைக்கிறக்கூடிய வழியை செஞ்சு கொள்ளு. மற்றது விலையில என்ன மாதிரி கதைக்கிறீங்க?
லேண்டு 50 சொன்னது முத 9 ஓ. வீட்டோட ஃபுல்லா. வீட்டோட சேர்த்து கடை கடை எல்லாம் சேர்த்து. ஓகே, இப்ப கடை கட்டுற கண்டாலே 35-40 லட்சம் போனா கேமரா எல்லாம் போட்டு இருக்கு கடை இருக்கா சுத்தி பாப்போமா? ஓகே, 10-13 கேமரா கிட்ட போட்டு. இப்ப கடை கட்டுறதுக்கு 50 கிட்ட வேணுமே. இப்ப காணி எடுத்தாலும் கடையை நடத்தி கொள்ளலாம். செய்யலாம் இருக்க வடிவா கடைகளை கொஞ்சம் இப்படிதான் கொஞ்சம் ஆயிட்டு. முதல் பிரச்சனை அது பிளச்சா கஷ்டம். கடைசியா முன்னுக்கு உங்க வீடியோல காட்டிக்கொள்றேன் கடையின் முன்பக்கத்தை. கடை பயப்படுறதில்ல, பெரிய கடை உண்டு, பெரிய மல்டி ஷாப் மாதிரி தான் கட்டி நடத்துக்கிறீங்க. டாய்லெட் இருக்கு என்ன? இங்கேயும் இருக்கு, அங்க அட்டாக் பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம் இருக்கு, அந்த பாத்ரூமுக்குள்ளே டாய்லெட் இருக்கு. ஓகே, இப்ப இங்க டாய்லெட் இருக்குது, மாமரம் நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கடை சும்மா அப்படித்தான் இருக்கு, விலாசமா தான் அடிச்சிருக்கீங்க. நான் முன்பக்கத்துல காட்டுற கொண்டு வந்து கடை சும்மா சட்டப்படுதான் இருக்கு, பயப்படவே தேவையில்லை. என்ன இடம்னாது பொன்னார் என்ன? பொன்னார் முருவண்டியில இருந்து எவ்வளவு வரும்? முருவண்டி சந்தியில இருந்து 1 கிலோமீட்டர் வரும். முருவண்டி சந்தியில இருந்து வந்த தூரம் உண்மையிலேயே நல்ல லாபம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப மாமரம் எல்லாம் நிக்குது, ஒட்டு மாமரம் நிக்குது, ஃபுல்லா கமுக மரம் எல்லாம் நிக்குது. ஒரு 200 கமுக மரத்துக்கிட்ட வரும். இப்போ ஒரு காலத்துல, ஒரு வயசான காலத்துல கூட கமுக மரம் தென்னை மரத்தால உழைச்சி வாழ்ற ஆக்கள் இருக்கிற ஜாழ்ப்பாணங்கள் நோச்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப பிள்ளையால விட தென்னம்பிள்ளைய நேசிக்கிறார்கள் கூட. அப்படியான ஆக்களுக்கு கூட இந்த காணி ஓகேயா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் காயோட தான் நிக்குது. அவர் 1.5 சொன்னவர். இது தொடர்பா நேர்ல கதைச்சு வாங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர், அதனுடைய வாட்ஸ்அப் நம்பர், அது மூலமா தொடர்பு கொண்டா கூட நான் அந்த காணியை நேர பார்த்து கதைச்சு உங்கள்ட்ட வாங்கி தரக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் உண்டு, இந்த காணி தாய் உறுதியோட இருக்குது. அதனால நீங்கள் உறுதிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்களா இருந்தா ஒருக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இது மாதிரியான வீடியோக்கள் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ண இருக்கிறேன். இப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நேரம் வரக்கூடிய மாதிரி இருக்கும்.